நானே வேணாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட போயிட்டான். நான் என்னங்க பண்றது? ஊரை விட்டு 2 பேரும் போயிட்டாங்கன்னா அப்படின்னு அவன் வந்து அந்த அம்மா வந்து கதறும் போது, ஐயா நான் எங்க வீட்டுக்கும் போக முடியாது, அங்கேயும் போக முடியாது, நான் எங்கேயும் போறது நடுத்தர இருக்கிறீங்க, எனக்கு குழந்தை இருக்குங்கய்யா, நான் சாகுறதா இருக்குதான்னு சொல்லுங்கய்யா, நீங்களே சொல்லுங்கய்யா. ஏன்னா அவ வீட்டுக்கு இப்போ எங்கள் வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணி பேச முடியாது, இவன் நம்பி தான் ஏன் வந்தேன் நான். இவன் இப்படி பண்ணுறான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு ஃபோன் எடுக்க மாட்டான், எனக்கு தெரியவே தெரியாதுங்க. இன்னைக்கு வந்து நான் ஸ்கூலில் போய் கேட்கும் போது தான் தெரியுது, அவங்க பார்த்துட்டாங்க, சில பேர்த்து கேட்கும் போது தான் தெரியுது, இவன் இந்த மாதிரி இருந்து முன்னாடி தெரிஞ்சிருக்கேன், எனக்கு தெரியவே தெரியலைங்கய்யா. பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்லையுமே ஒத்துக்கல, எங்கள் வீட்லேயும் ஒத்துக்கல, தனியாக தான் வாடகைக்கு வந்து ரூம் மாதிரி எடுத்து வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஸ்கூலுக்கு வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸ்கூலில் கொண்டு போய் குழந்தை விடுறதுக்கு பேப்பர் உனக்கு இப்போ எல்கேஜி படிச்சிருப்பாங்க உனக்கு, ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட போதும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்போசிட் வந்து அந்த அம்மாவும் ஒரே பக்கத்து பக்கத்து இதுதான். 2 பேருமே கொண்டாந்து ஸ்கூலில் வர வைக்கிற கொஞ்சம் பழக்கம் உனக்கு. அதில் கொஞ்சம் வந்து நாளுக்கு நாள் தள்ளி தள்ளி போக போக பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருக்குமே வந்து நட்பாகி அது வந்து ஏன்னா அவங்களுக்குமே வந்து அந்த பொண்ணுக்குமே 2 குழந்தை இருக்குது, இவங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்குது. 2 பேத்துக்குமே ஒரு இது பண்ணி ரெடியாகி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷமா லவ் பண்ணியிருக்காங்க. 5 வருஷம் லவ் பண்ணிட்டு 2வது பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேருமே காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வீட்டுக்கும் பிடிக்கல, இவங்க வீட்டுக்கும் பிடிக்கல. தனியாக தான் இருந்திருக்காங்க. ஃபேமிலி பண்ணி ஒரு 5 வருஷம் வந்து இருந்திருக்காங்க. ஒரு குழந்தை இருந்திருக்குது அவங்களுக்கு. குழந்தை ஸ்கூலுக்கு கொண்டு கூட போகிறவங்களுக்கு அவர் ஒரு என்ன விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா மனைவி வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹஸ்பண்ட் வந்து வேற பொண்ணோட போயிட்டாரு. போய் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களும் கூப்பிட்டு பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. இது பார்த்தீங்க அப்படின்னா தவறான உறவுல இருக்கக்கூடிய விஷயங்களை பிரிக்கிறது தான் இந்த பூஜை. மற்றபடி நல்லா இருக்கக்கூடிய குடும்பமோ கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய அந்த பூஜைகள் வந்து ஏகப்பட்ட பேர் கேட்குறாங்க சில விஷயம், அதை நம்ம பண்ணி கொடுக்கறது இல்லை. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தவறான வழியில் ஒருத்தவர் போயிட்டு இருக்கும்போது அது திருத்தி நம்ம வழிக்கு கொண்டாடுறதுக்கு தான் பூஜை தான் பிரிவு பூஜை. அது அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பிரிவு பூஜை. இது வந்து 7 நாளில் பிரிக்கக்கூடிய பூஜை.